சார் சவுண்ட் கேக்குதா? ஓம் எத்தனை பக்கம் ஓதணும்? 63ஆம் பக்கம். சூரோட பெயர் சொல்லி வசனம் சூரத்துல் ஆல் இம்ரான். சூரா ஆல் இம்ரான். சூரத்துல் வரப்படாது பில கவனம். சூரத்து ஆல் இம்ரான். வசனம் வசனம் 101ஆம் வசனம். என்ன 110ங்கிறீங்க 101ங்கிறீங்க? எது சரி? 101ஆம் வசனம். ஸ்டார்ட் பண்ணு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்க ஆவுது முதல்ல சைத்தானை விரட்டுங்க, அப்பதான் ஓது சரியா வரும். நானா மாதிரி எல்லாம் பிள்ளையா தான் போகும். சைத்தானை முதல்ல விரட்டுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى போன صراط. கிளாஸ்ல விட்டா அதே பிள்ளை திருப்பி விட்டீங்க. பில்லாஹி என்று போன கிளாஸ்ல நீங்க ஓதி நான் அதை திருத்தி பல விஷயங்களை சொல்லி தந்து எப்படி சட்டம் எல்லாம் கேட்டு எல்லாம் செஞ்சு திருப்பி பிள்ளையா ஓதுறீங்க. அப்ப வீட்டுல ஓதல. போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டீங்களா? இல்ல. அவ எப்படி ஓதுற? கண்ண மூடி கொண்டு ஓதி கொண்டு வர அப்படிதானே? கிளாஸ்ல வந்து பிள்ளையா ஓதுற. பிள்ளையா ஓதுனா நான் கேள்வி கேட்பேன், திருப்பி அதே விஷயம் திருப்பி கேட்பேன், திருப்பி விட்டு திருப்பி பழைய பாடத்தை ஓத சொல்லுவேன், புதிய பாடத்தை விட மாட்டேன். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கிழமை லீவ் இருந்தும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் எடுத்து வீடியோ கேட்டு பிழைகளை திருத்தி. இப்ப தசிம பில்லாஹி இல்ல நீங்க பிழை விட்டதாக மார்க் பண்ணிக்கிறீங்க குரான்ல, அது மார்க் பண்ணிக்க மாட்டீங்க. எனவேதான் பிழையா திருப்பி பிழையா ஓதுறீங்க. அப்படித்தானே? மார்க் பண்ணலதானே? இப்பதான் மார்க் பண்ணிக்கிறீங்க. போன கிளாஸ்ல மார்க் பண்ணல அப்படியா? போன கிளாஸ்ல பார்க்கும் போது ஞாபகம் வைக்குதா? அப்பயே மார்க் பண்ணல. இப்பயே மார்க் பண்ணி அப்படியா? சரி, திருப்பி போதுங்க. திருப்பி பிழை விட திருப்பி போதுக்குண்டாங்கம்மா, எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டமாகும். ஓதித்தார திருத்தாரதுக்கு நாங்க எந்த பஞ்சப்பட மாட்டோம். ஆனா நீங்க அடிக்கடி நீங்க தான் பிள்ளையா ஓதி கொண்டீங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய ஒரு தவறு சொல்லி கொடுத்தா அடுத்த மாதிரி அந்த பிள்ளை அந்த தவறு விடப்படாது. அதான் புள்ளையோட கெட்டிக்காரத்தனம். நீங்க திருப்பியும் அதே பிள்ளை விட்டீங்களே. திருப்பி போதும். بسم الله الرحمن الرحيم. وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பிழை. போதும். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته. பிழை. அடுத்த பிள்ளை ஆமனத்தகுல்லாண்டு இல்ல, கவனா பார்க்கணும். يا
أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا إلا تفرقوا راولينا கொஞ்சம் واعتصموا கொஞ்சம் யா ஐயுஹல்லதீன ஆமனுல இருந்து போங்க பாவம் வேலை சரியாகிதா திருப்பி பிறகுதான் பாவம் يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا ولا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஹேர்ட சவுண்டும் ஹேர்ட சவுண்டும் மாறாம வரணும் எதுல ஹ வரணுமோ அதுல ஹ வரணும் எதுல ஹ வரணுமோ அதுல ஹ வரணும் ரெண்டு சரியா இருக்கணும் பாவம் يا أيها الذين آمنوا اتقوا ஆமனத் الله இப்பதான் என்ன சொன்ன திருப்பி ஆமனத்துல ஓதுறீங்க என்ன பிரச்சனை ஆமனத்துல வர்றது பல يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا அடுத்த போயில பெல விட்டீங்க திருப்பி கொடுக்காங்க யாரி உள்ளதையும் يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته சட்டம் பிழை 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 சட்டம் பிழை பாவம் கண்டுபிடிங்க வத்கூர்ல இருந்து ஓதுங்க வத்கூரு நிஅமத்தல்லாஹ் வாங்க பாவம் واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم சரி இப்ப சரி வந்துட்டு واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته நல்லா நல்லா ஃபஸ்பஹ்தும்ல இது ஓதுங்க உங்களோட சவுண்ட் திடீர்னு கொஞ்சம் பேர் கவரேஜ் பிரச்சனையால தான்
فأصبحتم بنعمته إخوانا. நான் இந்த வசனத்தையும் சொல்லி தந்தேன். எப்படி எப்படி நிப்பாட்டலாம் பாத்தீங்களா? போன கிழமை உங்களுக்கு சொல்லி தந்தா எனக்கு ஞாபகம் வைக்குது என்றால் நீங்க எப்படி ஓதிக்கணும், இந்த வசனத்தை நாங்க எப்படி உடைக்கலாம், எப்படி எல்லாம் உடைக்கணும், எப்படி நாங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம பிராக்டிஸ் பண்ணலாம், மூச்சை எப்படி மேனேஜ் பண்ணலாம் எல்லாம் சொல்லி தந்தேன் இந்த வசனத்துல. ஏன்னா இது முக்கியமான வசனம் என்ற வகையில் وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. எல்லாமே சொல்லி தந்தேன். இந்த வசனத்தை எப்படி உடைங்கோ, இப்படி இப்படி மூச்சுக்களை மேனேஜ் பண்ணுங்கோ, இந்த அமைப்புல ஓதுங்கோன்னு சொல்லி எல்லாம் தரோவாக போன கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்குது. நான் சொல்றேன் போயினா போய் கேட்டு பார்க்கலாம். சொல்லி தந்து நான் சொன்னேன் இந்த பக்கம் அடுத்த கிளாஸுக்கு ஓதப்படணும், இந்த அமைப்புகளை டார்கெட் பண்ணுங்கோ, இந்த அமைப்புல நிறுத்தி எடுத்து ஓதுங்கோ, உங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கோங்கன்னு எல்லாம் சொல்லி தந்தோம். ஆனா அன்றைக்கும் போன கிளாஸையே போல அதே பிழைகள் அதே தவறுகள் மீண்டும் விடப்படுகிறது. அதுக்கு நாங்க பொறுப்பல்ல. விளங்கினா அரமான் சகோர் சரி ராய் விளங்கிச்சா அதெல்லாம் சொல்லித்தரல எப்படியெல்லாம் ஐத்தானே பாத்தீங்களா? ஒரு கிழமைக்கு முன்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்றால் ஒரு கிழமை ஒரு கிழமை தானே. திருப்பி போதுங்க பார்த்த திருப்பி واذكروا نعمة عليكم واذكروا نعمة عليكم சரியாடுங்க பிழை. நிஅமத அலைக்கும் அல்ல. واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته. பிழை சட்டம் பிழை. சட்டம் 4வது முறை பிழை விடுறீங்க. மார்க் பண்ணாத வரைக்கும் பிழைதான். فألف بين قلوبكم فأصبحتم بنعمته பிழை சட்டம் தான் பிழை. فأصبحتم بنعمته சட்டம் பிழை. அதான் பிழைன்னு சொல்றேன். திருப்பியும் அதே மாதிரி பிழையை ஓதுறீங்க. நீங்க என்னதான் பிழைன்னு சொன்னாலும் நான் பிழையத்தான் ஓதுவேன்னு சொல்றது போல நீ ஓதுறீங்க, பிழையை தான் ஓதுறீங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க பாப்போம். வத்குரு நிஅமத்தல்லாஹி வாங்க. واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته அப்படி ஓத வராண்டி அந்த ஒழுங்கு முறைகளை பேணி ஓதுங்களே, ஏன் விட்டு ஓட்டிங்க. அப்படி அவசரன் இந்த வசனத்துல எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம ஓதுறதுக்கான பிராக்டிஸ் எடுத்துக்கணும். அதான் முக்கியம். ஓதல்ல கண்ண மூடி கொண்டு எங்களுக்கு வாய்க்கு வரமெல்லாம் ஓதிக்கொண்டு போகக்கூடாது. நான் சொன்னேனே நிப்பாட்டி ஓதுறதுக்கான நிறைய இடங்கள் இதுல இருக்குது.
واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. நான் எங்க சரி ரிப்பீட் பண்ணனா இல்ல இல்ல? அப்ப ஏன் ரிப்பீட் பண்ணல? தேவையில்லையா எனக்கு? அப்ப அவ்வளோத்தையும் ஒரே மூச்சில் ஆகுது நினைப்பேன் ரிப்பீட் பண்ணாம. அவ்வளோத்தையும் ஒரே மூச்சில் ஓதினன், ஒரு மூச்சில் ஓதினன். ஏர்மன்ஸ் இல்ல ராய் இல்ல. அப்ப எப்படி ஓதினன்? அந்த அதைத்தான் உங்களை பிடிச்சி கொள்ள சொல்றது. அதான் முக்கியம். உங்களோட மூச்சை நீங்க மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு ரெப்பிடேஷன் இல்லாம திருப்பி 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 ஓதாம வைக்கிறதுக்கு இந்த இதுகள் முக்கியம். திருப்பி போதுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம். வாய்த்தசிமூல்ல இருந்து வரணும். எந்த இடத்துலயும் ரிப்பீட் பண்ணவும் கூடாது, மூச்சு முட்டுறது நிப்பாட்டையும் கூடாது. சரியா ஓதும் பாவம். واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك சட்டம் தான் பேர். சட்டத்துல நீங்க கவனிச்சது இல்ல. فأنقذكم منها அப்படியே ஓதுறது இல்ல. சரியா ஓதுங்க பேர. فكنتم على شفا حفرة وكنتم على شفرة நீட்டுங்கோ. شفا حفرة وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها بلاي jangan بلا jalan. فأنقذكم منها فأنقذكم منها كذلك يبين الله آياته لعلكم تهتدون திருப்பி ஒரு கவனிப்போம். அந்த விலை இல்லாம வாழ்த்த சிமுலேன். Arma right saya nemur di boy di pom pelawaran wa'tasimu واعتصموا بحبل الله جميعا ஜமியால நிப்பாட்டினா பிரச்சனை அவங்கள பாருங்க. ஒலா தஃபர்ரகுக்கு பின்னால் நிப்பாட்டக்கூடிய அடையாளம் உண்டு. இது ஒலா தஃபர்ரகு மட்டும் மோதல் ஒரு சொல்ல போத இயலாது. அவர் சொல்ல நிப்பாட்டினது.
واعتصموا بحبل وعطاء الله جميعا واعتصموا 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 بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم திருப்பி ரீட் பண்ணிக்கல فأصبح அது இப்ப ரிப்பீட் பண்ணாம ஓதான் சிறப்பாகும் அதான் முக்கியம் கெட்டிக்காரத்தை நான் எல்லாம் ஆகிக்குது நான் எங்க ரிப்பீட் பண்ணி ஓதின அந்த வசனத்தை நீங்க இல்ல மூத்த ஓதியே இல்ல அதான் விஷயம் இதுல போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டிக்கோணும் அந்த அமைப்புல ஓதி பழகணும் واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون விளங்கிச்சுதா ராய் நான் எங்க சரி ரிப்பீட் பண்ணனா இல்ல இல்ல ஏன் எனக்கு நவரத்தி ஒரே மூச்சில ஓதினேன் முழு வசனத்தையும் ஒரு மூச்சில ஓதி முடிச்சிட்டீங்க எனவே நான் ரிப்பீட் பண்ணல அப்படியா இல்ல இல்ல இதான் முக்கியமான விஷயம் இதுக்கு தான் பழக சொல்றது இதுக்கு தான் நீங்க ரெக்கார்டு கேட்கணும்ங்கிறது இதெல்லாம் நோட்ஸ் தரையுமா காப்பி எடுங்கோ எடுத்து முதலாவது வசனத்தை முதல் துண்டு எழுதுங்கோ ரெண்டாவது துண்டு எழுதுங்கன்னு சொல்லலுமா இல்ல இல்ல அப்ப என்ன செய்யணும் இதுக்கு நான் ஓய்தாரத்தை நீங்க இப்ப இதுக்கு கேட்கணும் கேட்டு அதுக்கேற்ற வகையில நீங்க பழகணும் உங்களோட பிள்ளைண்டு பார்த்து பழகணும் நீங்க அதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னால் எப்படி ஓதுறது அதுக்கான வேற வழிமுறை எங்களுக்கு தெரியாது அதை நீங்க பார்ப்போம் திருப்பூர் கோதம் பார்ப்போம் பாரதசி மொழி واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته நிப்பாட்டினா பிரச்சனை படுங்க இப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்க என்ன செய்வீங்க திருப்பி எஹ்வானல் மட்டும் ஓதிருமா நான் இப்ப ஓதி காட்ட கொள்ள கூட நீங்க பார்த்துக்கொள்ளுங்க பெரிய இப்ப பினியாமத்தில நிப்பாட்டினா திருப்பி என்ன செய்யணும் நீங்க எப்படியுமே ரிப்பீட் பண்ணி ஓததான் வேணும் ராய் அதான் பிழைன்னு சொல்றோம் அந்த பிழையை நீங்க பிழைன்னு சொல்றதை விட அந்த ஓதல் முறையை நீங்க மாத்திக்கொள்ள மாட்டேங்கிறீங்க நான் ரிப்பீட்டேஷன் பண்ணி தான் ஓதுவேன்னு பாக்குறீங்க நான் ஃபர்ஸ்ட் எங்க நிப்பாட்டுன்னு பாருங்க واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا அந்த துண்டு வரைக்கும் ஓதுறது கஷ்டமா இடையில மூச்சு விட்டா ஓதணும் இல்ல அடுத்த பகுதி அது واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء அது வரைக்கும் கஷ்டமா இல்ல ஆனா நீங்க அதை மட்டும் அதுக்கு பின்னாலே சேர்த்தான் ஓத பாக்குறீங்க
فألف بين قلوبكم. அது கஷ்டம் அப்படியா? فأصبحتم بنعمته إخوانا. அதுவும் கஷ்டம். எனவே நான் சேர்த்தான் ஓதுவேன். وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. சரி போதும். واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم திருப்பி ஏன் பல்ல திருப்பி எனக்கு பல்ல குழுப்பிக்கு வந்தீங்க. சரியா ஓதுங்க ஓதுங்க. பிரச்சனை இல்லை. ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க. فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. அடுத்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தை திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் ஓதணும். விட்ட பிழைகளை திருத்தணும். இந்த மாதிரியே மூக்கை கொண்டையும் முனையை கொண்டிக்கப்படாது. எடுத்தா ஒரு கொண்டு போட்டு டேட் வரணுமா? நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் கேளுங்க, போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கணுமா? சரி.